விஜயம்னா வெற்றி, தசமின்றது 10வது நாளை குறிக்கிறது. ஸோ வெற்றியை 10வது நாளில் கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை கொண்டாடுற நாள் தான் விஜயதசமி அப்படின்னு. ஆமாம், வெற்றியை கொண்டாடணும். ஆனால் வெற்றியை நம்ம மட்டும் கொண்டாடக்கூடாது. பாண்டவர்கள் அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வனவாசம் போகிறதுக்கு முன்னால் மறைச்சி வச்சுருந்தாங்க. அக்ஷராபியாசம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்டேருந்து வந்தது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சார், நவராத்திரி 9 நாள் ரொம்ப பிரமாதமாக முடிச்சிட்டோம். ஆனால் 10வது நாள் விஜயதசமியை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறோம். அதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம இங்கே நவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஆனால் நார்த் சைடில் அந்த 10வது நாளையும் சேர்த்து தசரான்னு தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே நவராத்திரின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் 10வது நாளையும் சேர்த்து தான். ஏன்னா நம்ம வெற்றி படியை அடைஞ்சிட்டோன்னு அதுக்கு அடுத்த நாள் நம்ம வெற்றிக்கு காரணமாக யாரெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா. நன்றி சொல்கிறது தமிழர் பண்பாட்டில் உள்ளது இல்லையா. அப்போது அந்த நன்றி சொல்லணும் இல்லையா. அதற்கான எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை கொண்டாடுற நாள் தான் விஜயதசமி அப்படின்னு. ஆமாம், வெற்றியை கொண்டாடணும். ஆனால் வெற்றியை நம்ம மட்டும் கொண்டாடக்கூடாது. நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்காக எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்ககிட்டலாம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். இதுக்காக கொண்டாடப்படுறது தான் விஜயதசமி. விஜயம்னா வெற்றி, தசமின்றது 10வது நாளை குறிக்கிறது. ஸோ வெற்றியை 10வது நாளில் கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோன்னா, எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு, நான் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிது, நான் இது பண்ணேன், இப்படி வந்துட்டேன். ஸோ இது எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள மறந்துடக்கூடாதுல்ல. நான் வெற்றிக்கு வந்துட்டேன்னு மறந்துட்டா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் சாப்பிட்டோம். ஆனால் நன்றி சொன்னவங்களுக்கும் நன்றியோடு இருக்கணும் இல்லையா. அப்போ தானே தொடர்ந்து அங்கே இருக்க முடியும். அதுக்காக விஜயதசமின்றது நன்றி சொல்கிற நாள். இதை புராணம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பாண்டவர்கள் அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வனவாசம் போகிறதுக்கு முன்னால் மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்ட நாள் விஜயதசமி. புராண கதைகள் நிறைய இருக்குது. நம்ம இப்போ புராண கதை இல்லாமல், குழுவே வைக்காமல், புராணமே தெரியாமல் சொல்கிறதுக்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையை சொல்கிறதுனால நான் புராண கதைகள் நிறைய சொல்லலை. புராணங்கள் எல்லாமே இதுக்கெல்லாம் உண்டு. மகிஷாசுரனை கொன்று அந்த வெற்றியை அம்பிகை கொண்டாடின நாள் தான் விஜயதசமி. அம்பிகை தான் மட்டும் கொண்டாடல, தன் கூட எந்த அம்மன்லாம் இருந்தாங்களோ, நவதுர்க்கை வடிவா, சண்டி வடிவா, எந்த வடிவிலெல்லாம் அம்மன் இருந்தாங்களோ எல்லாருமா சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடின நாள் தான். அதாவது சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்தாலேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய நாள் தான் விஜயதசமி. சார், விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூலில் சேர்க்குறதெல்லாம் கூட ஒரு பண்பாடாக வச்சுருக்குறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதை வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யானாக்க கல்வி மட்டும்தான் இல்லை, நீங்கள் அன்றைக்கி பாட்டு கற்றுக்கலாம், டான்ஸ் கற்றுக்கலாம். எது கற்றுக்கிறதுக்கான ஆரம்பமும் வித்யையும் அதனுடைய ஆரம்பம். அக்ஷராபியாசம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்டேருந்து வந்தது எந்த குழந்தையும் முதல்ல எழுப்புனது ஒலி தான், அழதான் ஆரம்பிச்சிருக்கும். அப்போது இப்போ உங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனால் முதல்ல அம்மான்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ வார்த்தையால் தான் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிச்சு. இப்போது அக்ஷராபியாசம், அந்த எழுத்தை உங்களுக்கு முதல்ல ஆ சொல்லு ஆ சொல்லு ஆ சொல்லுன்னு அந்த நெல்லில் எழுதுவாங்க. அந்த ஆ சொல்ல ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள், இதுதான் ஞானத்தினுடைய திறவுகோலாக இருக்கும். இன்றைக்கு வித்தியை ஆரம்பம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, சரஸ்வதி பூஜை நம்ம முடித்தோம் இல்லையா. சரஸ்வதி தன்னுடைய வெற்றிக்கு பிறகு திருப்பவும் என்ன பண்ணுறாங்களாம், இப்போது பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவோம், 10th முடிச்சிட்டோம், அப்புறம் +2க்காக படிக்க ஆரம்பிப்போமா மாட்டோமா. ஆனால் சரஸ்வதி இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். யார்கிட்ட படிக்கிறாங்கன்னா ஹயக்ரீவர்கிட்ட. எனக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, திருப்பி நான் படிக்க ஓடி வரேன் அப்படின்னு சரஸ்வதியை அன்றைக்கி மீண்டும் படிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அதுவும் ஹயக்ரீவர்கிட்ட போய் கற்றுக்குறாங்களாம். என்ன சொல்கிறாங்க, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அதாவது எல்லா வித்தைகளையும் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஹயக்ரீவரை நான் வணங்கி ஏற்றுக்கிறேன்னு சரஸ்வதியே இப்படி சொல்லி ஏற்றுக்கிறாங்களாம். ஸோ இந்த துதியை நம்மளும் சொல்லலாம். அன்றைக்கி படிக்கிற பசங்க இருந்தால் சொல்லலாம், எந்த கலையை கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பல இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது. டீச்சர்ஸ் டேக்கு மட்டும் இல்லை,
இன்றைக்கி கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலைகள் கற்றுக்கிற இடத்துல மட்டும் இருக்குது. ஒரு பாட்டு பாடுறவங்களோ, ஒரு நடனம் ஆடுறவங்களோ, இவங்க போய் அவங்களுக்கு குரு தட்சிணை கொடுத்து அன்றைக்கி காலில் விழுந்துட்டு ஒரு 2 லைனாக படிச்சுட்டு வராங்க, இல்லை பாடிட்டு வராங்க, இல்லை ஒரு ஸ்டெப் ஆடிட்டு வராங்க. பட் இது ஸ்கூல்லேயும் ஏன் இருக்கக்கூடாது? ஸ்கூலில் தானே அறிவு கண்ணே அங்கே தானே திறக்குது. அப்போது டீச்சர்ஸ் டே நம்ம கொண்டாடுவோம். இந்த நாளையும் அதான் விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு தப்பிக்க வேண்டாம், மறுநாள் போய் சொல்லிக்கலாம்ல. ஸோ விஜயதசமி அன்னைக்கு நமக்கு நன்றி சொல்கிறதுக்காக நாள், ஞானத்தை வளர்க்குறதுக்கான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நாள். அதனால தான் அன்றைக்கி பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல் இருக்கும். ரெகுலராக படிக்கிற பசங்களுக்கு தான் லீவாக இருக்கும். புது பசங்களுக்குலாம் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க. சில சமயம் விஜயதசமி அன்றைக்கி ஓப்பன் பண்ணுற ஸ்கூல்ஸும் இருக்குது. அப்படியா இருந்தால் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்க கண்டிப்பாக டீச்சர்ஸுக்கு ஒரு வணக்கமாவது சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க ஒரு வணக்கமும் ஒரு நன்றியையும், நீங்கள் எதாவது கிஃப்ட்டு கொடுத்து தான் இல்லை, இவ்வளோ நாள் கற்றுக் கொடுக்குற டீச்சரை கையெடுத்து கும்பிட்டு நன்றினாவது சொல்லி பாருங்கள். உங்களுடைய அறிவு இன்னும் சிறக்கும், நீங்கள் மேலும் மேலும் படிப்பில் உயர முடியும். சார், விஜயதசமி அன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம பொங்கல் விழாவில் கொண்டாடுற மாதிரியும் அவங்கவுங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஆயுதங்கள், வாகனங்களை கூட வந்து சிலர் வந்து பூஜை பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பொங்கல் விழான்னு சொல்லிட்டீங்க. பொங்கல் விழா எதுக்காக கொண்டு வரோம்? ஒரு நன்றி சொல்கிறது, சூரியனுக்கு நன்றி சொல்கிற விழா. இப்போ நான் தான் விஜயதசமி நன்றி சொல்கிற விழான்னு தானே சொல்கிறேன். நம்ம நன்றியை எத்தனை முறையை சொன்ன என்ன? நன்றி சொல்கிறது தமிழருடைய பண்பாடு. ஒரு பண்டிகை முடிஞ்ச உடனே கூட அதை நன்றாக நடந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். அதான் விடையாற்று பெருவிழான்னு நடத்துவாங்க. நன்றி சொல்லி நல்லா பண்ணோம், அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணணும், அதான் விடையாற்று பெருவிழா. இங்கே அதே மாதிரி தான். உங்களுக்கு டெய்லியும் உங்களை சுமந்துட்டு வர 2 வீலர் 4 வீலர் அட்லீஸ்ட் சைக்கிள், அதே மாதிரி உங்களுடைய தொழில் கருவிகள், பேனா, பென்சில், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு அது காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. நன்றி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் முதல் நாள் சொன்னேன்ல, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாத்தையும் சாமிக்கிட்ட வச்சிடணும், அன்றைக்கி எடுத்து எழுதக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு கண்டிப்பாக கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அதை எடுத்து ஒரு 2 பக்கமாவது எழுதுங்க, 2 பாட்டாவது பாடுங்க, ஒரு ஸ்டெப்பாவது ஆடுங்க. அதாவது உங்களுடைய தொழில் கருவி என்ன இருந்ததோ அந்த கருவியை நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டேன் வச்சிட்டேன் அப்படின்றதாக இல்லாமல் அதுக்கும் ஒரு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துறதுக்கும் அந்த வாகனங்களுக்கு 2 வீலரோ 4 வீலரோ சைக்கிளோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் ஒரு துதி இருக்குது. ஓம் வாகனாதிபதையே நமக, ஓம் வாகனாதிபதையே நமக, ஓம் வாகனாதிபதையே நமக. இது சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? இதை ஒரு 11 முறை சொல்லுங்கள். வாகனத்தினுடைய அதிபதி செவ்வாய். நீங்கள் நேரடியாக செவ்வாயை கும்பிடாமல் வாகன அதிபதியே அப்படின்னு சொல்லி இதை சொல்லும்போது 11 முறை சொல்லிவிட்டு, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு கற்பூரத்தை ஏற்றி சுற்றி வருவீங்க இல்லையா, அந்த சுற்றி வரும்போது இந்த துதியை சொல்லுங்கள். அந்த வண்டிக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி தான் இது வாகனங்கள். இது அதே மாதிரி தான் நீங்கள் பேனா எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க, சரஸ்வதிக்கு நன்றி சொல்லுங்கள். எப்படி சொல்லணும் தெரியுமா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இந்த துதியை சொன்னீங்கன்னா போதும். அதாவது சரஸ்வதியே நான் எழுத போகிறேன், படிக்க போகிறேன், இல்லை பாட போகிறேன், ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், இதை எனக்கு கை வர பண்ணு, நல்லா வர பண்ணு, நான் நல்லா இதில் சிறந்து விளங்கணும். சித்திர் பவதி, முதல் நாள் தான் நம்ம சித்திதாத்திரின்னு சொன்னோம்ல, சித்திர் பவதி அவள் தான் தர முடியும், சித்தியாக செய்ய முடியும் அவளால் தான். ஸோ அதை உங்களுக்கு அந்த சரஸ்வதி உங்களுக்கு எல்லாத்தையும் வழங்குவா. நவராத்திரியை கொண்டாடுங்க, விஜயதசமியை ரொம்ப சந்தோஷமாக நன்றி பெருவிழாவாகவும் கூடவே சேர்த்து வெற்றி திருநாளாகவும் கொண்டாடுங்க. வாழ்க்கையில் நவராத்திரியில் படிகளில் ஒரு பொம்மையை உயர்ந்துட்டு போகிற மாதிரி சாதாரண பொம்மை நிலையிலேருந்து நாமும் படிக்கட்டுகளாக மேலே ஏறி வாழ்க்கையில் உச்சத்தை தொட முடியும். நன்றி சார். நன்றிம்மா.